சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது அவருக்குள் இரண்டு முக்கியமான சுபாவங்கள் அடிக்கடி வெளிப்படுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். ஒன்றாவது, அவருக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அவர் ஆண்டவர் மேல் தான் வைத்திருக்கிற நம்பிக்கைகளை அதிகமாக வாயாலே பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு இடத்தில் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருதயத்தில் கர்த்தரை விசுவாசிப்பது உண்டென்றால் நம்முடைய வாயினால் அவைகளை அறிக்கையிட்டு பழக வேண்டும். ஆண்டவர் யார்? நம்முடைய வாயின் அறிக்கைகளை கவனிக்கிறதான தேவன். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் பேசுகிறவைகள் தேவனால் கவனிக்கப்படுகிறவைகள். நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறதா? இருதயத்தில் விசுவாசம் நிறைந்திருந்தால் சூழ்நிலைகளை பற்றி நாம் பேசுவதை விட சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாய் ஆண்டவரை பற்றி பேச வேண்டும். தாவீது ராஜா எப்ப பாருங்க பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை பற்றி பேசுவார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனிதன் எனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்யக்கூடும்? கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவரை பற்றி அதிகமாய் புகழ்ந்து கொண்டே வருகிறார். இரண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அவர் கையாளுகிற அடுத்த ஆயுதம் ஆண்டவருடைய சமூகத்தை அவர் அதிகமாக தேடுகிறவராயிருந்தார். எத்தனை சூழ்நிலைகள் அவருக்கு எதிராய் வந்தாலும் அவர் ஜெபிக்கிறதுல மிக கவனம் உள்ள ஒருவராக இருந்தார். சிக்கலாகல அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆசாரியன் கூட துணையாக வரல. ஆனால் அவர் நெருக்கப்படுகிறார், அழுகிறதற்கு பலன் இல்லாமல் அவர் அழுகிறார். அப்படியெல்லாம் போன பிறகும் அபியாத்தர் என்கிற ஆசாரியனிடத்தில் ஏபோத்தை கேட்டு வாங்கி அதை அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா? அதை ஆண்டவர் எனக்கு தருவீரா? கவனியுங்கள், எல்லா நேரமும் மனிதர்கள் நமக்கு ஜெபித்து உதவுவார்களா என்றால் கட்டாயம் இல்லை. சில சூழ்நிலைகள் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட உதவி செய்ய ஆள் இல்லாமல் போகிற நேரம் வரலாம். ஆனால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வல்லவராக இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள எப்போதும் இருப்பதாக. எனக்காக யாராவது ஜெபிப்பார்கள் என்கிற எண்ணத்தை நாம் தூரை களைந்து விட வேண்டும். எனக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருவதாக. அப்படி தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் நேரத்திலே ஆண்டவரை பார்த்து ஜெபித்து பாடின ஒரு பாடல்தான் இந்த 27ஆம் சங்கீதம். அதிலே அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இன்றைக்கு நான் பேச போகிற ஆண்டவருடைய செய்தி விடாமுயற்சியும் ஆசீர்வாதம். விடாமுயற்சியும் ஆசீர்வாதமும். இங்கே சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்படியானால் நான் கேட்டதை பெறுகிறது வரைக்கும் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. நம்மள நிறைய பேர் ஜெபிப்போம்ல, கொஞ்ச நாள் ஜெபிப்போம், அப்புறமா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம நினைச்சிட்டு நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு காது இருந்தா இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறத கேட்டு எனக்கு பதில் தர மாட்டாரா? ஒன்று சொல்றேன், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல அடிக்க அடிக்க அம்மியும் என்ன செய்யுமா? சத்தமா சொல்லுங்க, நகருமா. அம்மியே நகரும் என்றால் கர்த்தருடைய சிங்காசனம் நம்முடைய ஜெபத்துக்கு கட்டாயம் ஒரு நாள் அசையும் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டியது அவசியம். தகுதி இல்லாத ஒரு கானானிய ஸ்திரீயே ஆண்டவரை துரத்தி 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 எனக்கு அற்புதம் செய்கிறது வரைக்கும் உங்களை விடமாட்டேன்னு துரத்தினவளுக்கு கர்த்தரால அற்புதம் செய்யக்கூடும் என்றால் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு மனம் இறங்குகிற நேரம் கட்டாயம் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் ஜெபத்தில் எப்பொழுதுமே
உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜெபிப்பாங்க, விசுவாசத்தோட ஜெபிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அல்லது நாளைக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை அவர்கள் உள்ளத்துக்குள்ளே இருப்பதில்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வரும் என்று சொல்லி இருக்கிறார். அதில் ஒன்று, விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஒன்றை கூட தள்ள மாட்டேன்னு சொல்றார். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபங்களில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். கடமைக்காக ஜெபிக்க கூடாது, நோக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் அதனால ஜெபிக்கணும், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் ஜெபிக்கணும் அப்படின்ற கான்செப்டே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் தேவனை நோக்கி ஜெபிப்பது ஒரு தேவைக்காக அல்ல. ஜெபம் என்பது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அல்ல. ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. இட் மஸ்ட் பி a habitation of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை சுழற்சியாக இருக்க வேண்டும் ஜெபம் என்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டால், ஒன்றை கர்த்தரிடத்திலே எதிர்பார்த்தால் ஒரு விடாமுயற்சி நமக்கு தேவைப்படுகிறது. ஜெபித்தோம் விட்டோம் என்றல்ல, ஜெபித்த வாயினால ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார் என்று சாட்சி சொல்லுகிறது வரைக்கும் நம்முடைய ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மலைக்கு அடையாளத்தை போய் பாருன்னு சொல்றாரு. வந்து சொல்றான், இல்லப்பா நீர் எப்ப ஜெபம் பண்ணாலும் முதல்லயே நடக்கும். ஆனா இந்த ஜெபத்துக்கு ஒரு சின்ன மேகம் கூட எழும்பல்ல. ஏலியாவின் விசுவாசம். நான் ஜெபிப்பேன், கர்த்தர் மலையை கொண்டு வருவார். வாக்கு பண்ணினார், மலையை கட்டளையிடுவேன். அதனால நான் ஜெபித்துக்கிட்டே இருப்பேன். மலைக்கான அடையாளம் காணுகிறது வரைக்கும் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். காண்பதற்கு ஸ்தோத்திரம். 7 விசை போய் பாருன்னு சொன்னார். கடைசியில 7வது விசை எலியாவுக்கு பதில் வருகிறது. ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். இல்லை என்று சொல்லவனுடைய வாயினாலே உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது என்ற பதில் வருகிறது வரைக்கும் கர்மேலின் மேல் எலியாவின் ஜெபம் தொடர்ந்திருக்கும் என்றால், இன்றைக்கும் நடக்காது என்று சொல்லுகிற காரியம் நடக்கிறது என்று சொல்லுகிறது வரைக்கும் உங்கள் ஜெபங்கள் நிறுத்தப்படல் ஆகாது, நடக்கவே முடியாது என்று பேசுகிற வாய்கள் இவைகளை செய்து முடிக்கும் என்று பேசுகிறது வரைக்கும் உங்கள் ஜெபங்கள் நிறுத்தப்படக்கூடாது. கிடைக்காது என்று சொன்ன வாய்கள் இது கிடைத்தது என்று சொல்லுகிறது வரைக்கும் உங்கள் ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. கேள்வி கேட்ட வாய்கள் எல்லாம் அடைத்து போகிறது வரைக்கும் உங்கள் ஜெபம் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைக்கிறதாய் மாறுகிறது வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு தூதன் வந்து நின்று சொல்லுகிறார், கொர்நேலியு உன்னுடைய ஜெபம் பரலோகத்தை எட்டியது, பரலோகத்தை எட்டியது, தேவனுடைய சமூகத்தை எட்டியது. உங்கள் கூக்குரல் கர்த்தரை எட்டும், உங்கள் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டும், உங்கள் கூப்பிடுதல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டும். ஹுடாபா கபாலா ஹதா நமா கரா அஸ்மனா ஹபாரியாம் துரபலஹா. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்டு உனக்கு மனம் இறங்குவார். பர்திமேயு என்ற குருடனுடைய சத்தத்துக்கு கர்த்தரால் நிற்கக்கூடும் என்றால், அநேகர் அதட்டின அவனுடைய சத்தத்தை கர்த்தரால் கேட்கக்கூடும் என்றால், இந்த இரவு உன் சத்தம் கர்த்தருடைய செவிகளில் ஏறும். உன் குடும்பங்களுக்காக நீ கதறுகிற சத்தம் ஆண்டவருடைய செவிகளில் ஏறும். உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் கதறுகிற சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறும். ஊழியங்களுக்காக நீங்கள் கதறுகிற சத்தம் கர்த்தருடைய சமூகத்திலே ஏறும். ஒரு சின்ன குழந்தையின் சத்தத்தை கேட்டு ஆமென் கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடும் என்றால், ஒரு வாலிபனின் சத்தத்தை கேட்டு ஒரு நீரூற்றை திறக்க கூடும் என்றால், ஹுடாபா கபாலா ஹதானாபாரா உன் சத்தம் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டும். உன்னை விசாரிக்கும்படி அவர் வருவார், உன்னை கேட்கும்படி அவர் வருவார்.
ஆமென். உனக்கு நன்மை செய்யும்படி வானங்களை தாழ்த்தி அவர் இறங்கி வருவார். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதல் வீணானது அல்ல. சகோதரா, உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கும் நேரம் இருக்கிறது. சகோதரி, கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிற நேரம் இருக்கிறது. தேவ மனிதர்களே, உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிற நேரம் இருக்கிறது. ஹalleluya. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக இறங்குவார். ஆண்டவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் நம்முடைய இருதயத்தை இழைக்க பண்ணுமாம். ஆனால் விரும்பினதை கர்த்தர் ஒரு நாள் தருவாராம். அது ஜீவ விருட்சத்தை காண்கிறது போல மகிழ்ச்சியா இருக்குமா? எத்தனை பேர் நம்புகிறீங்க? எந்த இடத்துல நான் அழுகிறேனோ அதே இடத்துல கர்த்தர் என்ன சிரிக்க வைப்பார். நம்பிக்கை இருந்துன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னாள் எந்த ஆலயத்தில் பேச முடியாதபடி அழுதாளோ அதே ஆலயத்தில் தான் சில நாட்களுக்கு பிறகு வந்து நின்றுட்டு சத்தம் உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொன்னார், இப்பொழுது என் இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. இதே ஆள்தான் சொன்னா, என் இருதயம் மன கிளேசத்தினால் நிறைந்திருக்கிறது என்று. அப்படியானால் கர்த்தர் உங்களை என்றைக்கும் அழுது கொண்டிருக்க செய்கிறவர் அல்ல. என்றைக்கும் உங்களை வேதனைப்பட விடுகிறவர் அல்ல. என்றைக்கும் உங்களை கஷ்டங்களுக்குள் வைத்திருக்கிறவர் அல்ல. ஜெபிக்கிறவனுக்கு ஒரு மாற்றம் கட்டாயம் வரும். ஆமென், அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் நம்முடைய ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக காணப்படும். பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு மிகவும் ஆழமாய் அறிந்து வைத்திருந்தபடியினால் கடைசி இக்கட்டின் நேரத்தில் கூட அவர் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தார். அல்லேலூயா. ஜெபத்தை பற்றி நான் எப்பவும் இயேசுவின் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன கவனிங்க, சிலவற்றிலிருந்து விடுதலைக்காக இயேசு ஜெபித்தார். அதாவது அதை எப்படி சொல்லணும்னா, மனிதர்கள் அவருக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்கிற சூழ்ச்சிகளில் இருந்து அவருடைய வேலை வருகிறது வரைக்கும் அவர் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார், மலையில் போய் ஜெபித்தார். என்ன காரியங்களுக்காக ஜெபித்திருப்பார் என்பதை சிந்தித்திருப்பீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆனால் கடைசியில் அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு ஜெபித்தார். ஜெபித்துட்டு சொல்றாரு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நல்லா கவனிக்கணும். நாம் சில வழிகளின் வழியாக கடந்து போக வேண்டியது இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவாரா என்று கேட்டால் சிலவற்றை மாற்ற மாட்டார், சிலவற்றை கடந்து போக கிருபை தருவார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? விசுவாசிகள் என்பவர்கள் சில இடங்களில் பாடுகளின் வழியாக கடந்து போக வேண்டியவர்கள், சில நெருக்கங்களின் வழியாக கடந்து போக வேண்டியவர்கள். ஆகவே தான் ஏசாயாவை கொண்டு இப்படி சொன்னார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன். அப்போ தண்ணீரை கடக்க மாட்டாய் என்று சொல்லல, கடப்பாய், ஆனா நான் உன் கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்மேல் என்ன செய்யாது, புரளாது. நம்மை அப்படித்தான் நடத்தி கொண்டு போவார் ஆண்டவர். கடத்த வேண்டிய இடங்களில் நம்மை கடத்துவார், நடத்த வேண்டிய இடங்களில் நம்மை நடத்துவார், தூக்கி சுமக்க வேண்டிய இடத்துல தூக்கி சுமப்பார், நீங்கள் நடக்க வேண்டிய இடத்துல உங்களை நடக்கும்படி பலன் தருவார். அப்போ ஜெபம் என்பது இத்தனை பகுதிகளுக்கும் தேவையானது. கடந்து போக வேண்டியவைகளை கடந்து போகிறதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். நம் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் சில இடங்களை கடந்த பிறகுதான் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய மனிதனாகிய சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்போ எங்களை எங்க கொண்டு வந்து விட்டுறீங்க, செழிப்பான தேசத்துல. அப்போ நன்மைகளுக்கு முன்னால நீங்க கடக்க வேண்டியது தீயையும் தண்ணீரையும். மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். சில மனுஷர்கள் எல்லாம் நம்ம தலையில ஏறுவாங்க, கழுத்தை பலமா பிடிச்சுக்கிடணுமே தவிர வேற வழியே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை விட 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நம்மளுக்கு தேவையில்லாம பேசுவான், கழுத்தை மட்டும்தான் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடணும். அவன் எப்படி என்ன பேசலாம்? நோ, கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் இருதயம் அப்படிப்பட்டது. என்னை தேவன் அனுமதிக்காமல் யாரும் என்னை தூஷிக்க முடியாது.
முடியாது. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் யாருக்கு சொன்னாரா? சிமேயிக்கு சொன்னாராம். அப்படியானால் எது அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ அதெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே ஜனங்கள் பிசாசு பிடித்தவன் என்று பேசுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருப்பார் என்றால் இதை விட பெரிய எக்ஸாம்பிள் வேற சொல்ல வேண்டியதில்லை. இயேசுவையே தேவகுமாரனையே மனிதர்கள் நிந்திப்பதற்கு பிதாவாகிய தேவன் அனுமதி கொடுத்திருப்பார் என்றால் நமக்கு அது எத்தனை அதிகம் நடக்கும் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்து போகிறேன், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாருங்கள். எனக்கே பச்சை மரத்துக்கே மனிதர்கள் இவைகளை செய்தால் பட்ட மரங்களைப் போல இருக்கிற உங்களுக்கு மனிதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று கேள்வி கேட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில சில இடங்களை கடக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில சில பகுதிகளை தாங்க வேண்டும், அதுக்காக ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில சிலவற்றை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில சிலது நம்மை விட்டு நீங்க வேண்டும், அதற்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சில இடம் நமக்கு விடுதலையாகணும், அதற்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். நம்முடைய தாயும் தகப்பனும் நமக்கு செய்ய முடியாதவைகளை பரலோக பொக்கிஷங்களை திறந்து பரிசுத்த தேவன் நமக்கு செய்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறபடியால் நம்ம எதுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தாலும் தாவீது சொன்னது போல ஒரு விடா முயற்சி நமக்கு தேவை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே என்ன செய்வேன்? சத்தமா சொல்லுங்க. அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். கேட்டதை பெறுகிறது வரைக்கும் சில ஆட்கள் எல்லாம் பைபிள்ல யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு ரத்தின சுருக்கமாய் அவைகளை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க பரிசுத்த தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஒன்றாவது, நாம் விடாமுயற்சியாய் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன? ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 26 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். இப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையின் ஆலோசனை என்னவென்றால், நம்மை ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் விடாமுயற்சியாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்பது ஒரு நாளில் வரவே வராது. ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக பல வருஷங்கள் தேவைப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நாளில் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா? இல்லை. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய்த்தான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய்த்தான் தருகிறார். ஏன் தெரியுமா? ஒரே அடியா தேவனால் கொடுக்க முடியாதான்னு கேட்டா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாத்தையும் உங்களுக்கு தர முடியும். ஆனால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார்.
ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நல்லா தெரியும் நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்க, இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா இவன் எப்படி இருப்பான், எல்லாவற்றையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாழ்விலே ஆசீர்வாதங்கள் என்பது மிக மிக தேவையான ஒன்று. இந்த உலகத்தில் நமக்கு தேவையானவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கட்டாயம் தரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க கர்த்தர் எனக்கு தரணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் ஒரு சின்ன வசனங்கள் 1-2 உங்களுக்கு முன்னால போடுறேன். உங்க இருதயத்தை கொஞ்சம் தூண்டி விடுறதுக்காக போடுகிறேன். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சரி, பெருக இல்லாம பெருக விதைக்க முடியுமா? ஒரு பானை நிறைய விதை இல்லாம பானை நிறைய விதைக்கணும்னு நினைச்சா விதைக்க முடியுமா? களவாண்டு தான் விதைக்கணும் இல்லையா? ஒரு நாளி நிறைய விதை இருந்தா நம்ம எவ்வளவுதான் விதைக்க முடியும்? அந்த ஒரு நாளியை தான் விதைக்க முடியும். நாளி விதைய வச்சுட்டு சாக்கு நிறைய விதைக்கணும்னு நினைச்சா முடியுமா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப சாக்கு நிறைய விதைக்கணும்னா சாக்கு நிறைய விதை வேணும் இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு விதைக்கிறது கேட்க தான் அறுப்பான். அப்ப நம்ம பரவராஜ்யத்தில் நிறைய பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம கையில இருந்தாதான் விதைக்க முடியும், இல்லாததை விதைக்க முடியாது இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யம் தரணுமா தராண்டாமா? இப்ப புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்காக செய்யணும்னா கூட நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? தரணும். பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் ஜெபம் பண்ணணும். எனக்குன்னு நீர் தராட்டாலும் உம்ம நாமத்தின் மகிமைக்காக தாரும். நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியாது, இடக்கு முடக்கா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபிக்க சொல்லித்தாரேன். ஆண்டவரே எனக்காக நீங்க தராட்டாலும் உங்க நாமத்தின் மகிமைக்காக தருவீராக, உமக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி கத்த தருவீராக. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுனால யாருக்கு பெருமைன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பெருமை. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால கர்த்தருக்கு பெருமை உண்டாகும். அப்போ தேவனுடைய மனிதனாகிய யாக்கோபு ஜெபித்தார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். பைபிள் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நிறைய பேர் நினைக்கிறது வெறும் பணம் மட்டும்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்றேன், வெறும் பணம் மட்டுமல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நிறைய இருக்கிறது. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்ற இடத்துல நிறைய காரியங்களை உட்படுத்தி ஜெபிக்கணும். ஒன்று, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ தேவ பலன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். தேவன் அருளுகிறதான அந்த சமாதானம் அது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். தேவனுடைய பாதுகாவல் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய கிருபை நமத்தில் வெளிப்படுவது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றார், இவ்விதமாக என் ஜனத்தை அவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆசீர்வாதங்கள் என்பது வெறும் பணமும் வெறும் சொத்து சுகங்களும் மட்டுமல்ல. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, குடும்ப வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஊழியத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஏராளம் ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றன. நம்மில் ஒருவர் கூட தரித்திரவான்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்பல. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு? வெளிப்பாடு இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நான் தரித்திரமா வாழ அழைக்கப்படலைன்னு தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க கேட்கல, அதனால பெற்றுக்கொள்ளல. இயேசு சொன்னார், நீங்கள் இன்னும் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல, கேளு, அப்போ உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவாய். பிரியமானவர்களே, உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு ஆண்டவரை மாதிரி இருதயம் உள்ள ஆளு உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர்தான் ஆசை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என்னதான் ஆண்டவர் நமக்கு தந்தாலும் நம்ம கேட்டு பெறுகிறதுல வருகிற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். அப்படிதானே? அப்படிதானே? தினந்தோறும் நம்மளை காக்கிறார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்கிறோமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் 3 வருஷமாக ஜோம் பண்ணின ஒரு காரியம் நடந்துடும். உடனே பாஸ்டர்ட்டு மெனக்கட்டு லெட்டர் எழுதி அனுப்புவோம். பாஸ்டர், இந்த வாரம் நான் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். என்ன காரியம்? வருஷக்கணக்காக ஜோம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றினார். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வாஞ்சை நிறைவேறுவது நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். யாக்கோபு அப்படி ஜெபம் பண்ணினார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆசீர்வாதங்களுக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கவனித்து பாருங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிளில் கவனமா பாருங்க. நீங்க சாபமா வாழ்றதுக்கு அழைக்கப்படல, நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னும் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை கவனித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் எப்படி ஆனாரே? தரித்திரரானாரே. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி உங்கள் நிமித்தம் என்ன ஆனாரே? தரித்திரரானாரே. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின எல்லா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் நாம் கிறிஸ்து இயேசுவினால் பெரும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் தொங்கினாராம். வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? இயேசு சிலுவை மரத்திலே தொங்கினார். அல்லேலூயா. அவர் நம்முடைய சாபங்களுக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு மட்டுமல்ல, சகல சாபங்களும் அவர் மேல் வந்தது என்பதை இன்னொரு வசனத்திலிருந்து உங்களுக்கு காட்டுகிறேன். யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதை கவனிங்க பார்க்கலாம். போர்ச்சேவக முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது 2க்கும் 2 அர்த்தம் இருக்கு. சிவப்பான அங்கியை ஏன் உடுத்தார்கள்? அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் படிச்சீங்கன்னா, ஒரு தேசத்துக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு சிவப்பு கடாரியை பலியிட வேண்டும். தேசத்துக்கு பாவ நிவர்த்தி செய்ய என்ன கடாரி? சத்தமா சொல்லுங்க. சிவப்பு கடாரி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாவ நிவர்த்திக்கான பிரமாணங்களை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபோல தேசத்துக்கு பாவ நிவர்த்தி செய்ய சிவப்பு கடாரி.
இஸ்ரவேலின் தேவாலயம் திரும்ப எழும்பப்பட போகிறது என்பதனுடைய அடையாளமே இப்போ சிவப்பு கிடாரியை அவர்கள் பலவிதமான முயற்சிகளின் மூலம் தேசத்துக்குள்ள உருவாக்கி இருக்கிறார்கள். எத்தனை பேர் அந்த லேட்டஸ்ட் நியூஸ் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. சிவப்பு கடாரி இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் ஆயத்தமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலியிட வேண்டிய காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த பலியிடும் காலம் வருவதற்கு முன்னே இயேசு தம்முடைய சபையை சேர்ப்பதற்காக வருவார். எத்தனை பேருக்கு நான் சொன்ன காரியம் புரிகிறது? அப்போ சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள் என்பது தேசத்தினுடைய சகல பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்பதற்கு அடையாளம். இப்ப சொல்லுங்க, இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா, இல்லை யூதர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா? அல்லேலூயா. அதனாலதான் யோவான் அவரை காட்டி கொடுத்தான். இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படியானால் சிவப்பான மேல் வஸ்திரம் அதை குறிக்கிறது. ஆனால் முள்ளுகளினால் ஒரு முடியை அவருடைய தலையிலே பின்னி வைத்தார்களாம். கவனிக்க வேண்டும், சிரசு என்பது மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதி. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன தங்குகிறதா? ஆசீர்வாதங்கள் தங்குகிறது. அதனாலதான் எல்லா மனிதர்களும் தலையில கை வச்சு ஆசீர்வதிக்கிறார்கள். யோசுவாக்கு தலையில மோசே கை வச்சப்போ அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினான். சிறு பிள்ளைகளை அவர் கை வைக்கும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், இயேசு தொட்ட பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்களா இருந்திருப்பார்கள். என்ன அல்லேலூயா. இந்த காலத்தில் மட்டும் அவர் இருந்திருப்பாருன்னு வச்சுக்கிடுங்களேன், சொத்தை வித்தாவது டிக்கெட் போட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்படியெல்லாம் அடிக்கடி யோசிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முள்ளுகளினால் ஒரு முடியை அவருடைய தலையில் பின்னினார்கள். பிலாத்து என்கிற கொடிய அரசன் அநேகரை சிலுவையில் அறைந்து கொண்ட ஒரு கொடிய அரசாட்சிக்காரன். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவனால் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாலும் ஒருவருடையதான தலையிலும் முள்ளுகளினால் முடி பின்னி சூடப்படவில்லை. இயேசு ஒருவருடைய தலையில மட்டும் அந்த முள்முடி சூடப்பட்டது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதன் இந்த உலகத்தில் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் போட்ட சாபத்தில் ஒன்று, உன் நிமித்தம் பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும், நீ இந்த உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். சாபத்தினுடைய அடையாளம் முள். முள் சாபத்துக்கு அடையாளம். அப்படியானால் ஆண்டவர் முழு உலகத்தினுடைய மனிதர்களின் சாபங்களையும் தன்னுடைய சிரசின் மேல் சுமந்துதான் சிலுவையிலே பலியானார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய சாபங்களையும் அவர் முறிக்கிறவராக இருக்கிறார். ஃபாதர் பாடினார், சாபமான முள்முடியை தலையின் மேலே சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். அப்படியானால் சிலுவையிலே உங்களுக்காக முள்முடி சுமந்த இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் விழுந்தது உண்மையானால் நீங்கள் சாபமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்காக நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் யாருக்கு ஆசீர்வாதத்தை சும்மா கொடுக்கிறது இல்லை. கிரயம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தேவ நன்மைகளை பெற கிரயம் செலுத்த வேண்டும். ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பேதுருவில் இருக்கிற வசனத்தை கவனமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையை. சுதந்தரிப்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. கை உயர்த்துங்க. என்ன சுதந்தரிப்பதற்கும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க ரெண்டே வார்த்தையில் சொல்றேன். பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒன்றும் செய்யாண்டாம், கையை நீட்டுனா போதும். பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு கையை நீட்டுனா போதும், இல்லை பையை காட்டுனா போதும், இல்லை பாத்திரத்தை காட்டுனா போதும், கிடைச்சிடும். ஆனால் சுதந்தரிக்கிறதற்கு யுத்தம் பண்ணணும். சுதந்தரிக்க என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். அப்போ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்யணும்? ஹலோ சொல்லுங்க. சுதந்தரிக்கணும். அப்போ சுதந்தரிக்கணும்னா என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். அதனால தான் பைபிளில் ஆசீர்வாதங்களை பற்றி எங்கெங்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ எல்லா இடத்திலும் நிபந்தனை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன்
பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை. அப்போ நம்முடைய கையின் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படியெல்லாம் நீ செய்வதற்கு, அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். ஆண்டவர் பேசுகிறதுக்கு செவி கொடுக்கணும், அவர் சொல்றதுக்கு அப்படியே செவி கொடுக்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் ஆசீர்வாதம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் பலவிதமான வார்த்தைகள் சட்டதிட்டங்களாக தரப்பட்டிருக்கின்றன. சுதந்திரிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற கிருபை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு என்னை கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக, என்னிடத்தில் தடையாயிருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். யாபேஸ் என்கிற தேவ மனுஷன் ஜெபித்தான். அவன் பிறந்தது துக்கமாயிருக்கலாம், பிறப்பு மோசமா இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறினது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஒரு ஜெபம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். எல்லாரும் சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுவதை தேவன் எனக்கு அருளுவார். சத்தமா சொல்லுங்க, வேண்டிக் கொள்வதை தேவன் எனக்கு அருளுவார். பழைய ஏற்பாட்டில் வேண்டிக் கொண்டதை அருளினார். புதிய ஏற்பாட்டில் வேண்டிக் கொள்ளுகிறதை அருளுகிறதில்லை, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். எபேசியர் 3:20 வாசித்து பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாய் அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அவருடைய சீசர்களை எல்லாம் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்க கேட்போம். அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய 2 கரங்களையும் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்த இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்ம நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை பார்த்து இவன் வாழவே கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சாபமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நீங்க வாழ்க என்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தமது ஜனங்களை பார்த்து வாழ்த்துகிற வார்த்தையில் ஒன்று, நீங்கள் வாழ்க என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். வாங்க வாசிங்க பார்க்கலாம். போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். எப்படி சொல்றார்? வாழ்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து நாசமா போவாயாகன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க யார் சொல்றது பலிக்கும்? சொல்லுங்க, யார் சொல்றது பலிக்கும்? ஆமா, பிள்ளைகளுக்கு பேசும்போது சொல்லுவேன், நம்ம இடத்துல இருக்கிற கிருத்திருமங்களை பார்த்து வாத்தியார் சொல்லுவார், நீ உருப்படவே மாட்டல. அப்பா அம்மா நம்ம மேல கோவம் தோண, நீ எங்கெல்லாம் விளங்க போற, நீ எங்க படிக்க போற, ஒன்னும் மண்டையில ஏற மாட்டாங்க, மண்டையா தின்ன போற, இப்படி எல்லாம் பேசுவாங்க. நண்பர்கள் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நீ உருப்படவே முடியாது இப்படி நடந்தா, அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் எதிர்பட்டு சொல்றார், யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ வாழ்ந்திருப்பாயாக. கர்த்தர் வாழ்வாயாக ஆசீர்வதிக்கிற எந்த மனிதனும்
தாழ்ந்து போவதில்லை, அவர்கள் வாழ்ந்திருப்பது நிச்சயம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்ன வாழ வைக்கிறதற்கு இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். என்ன காரியத்துக்காக? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எனக்கு நல்ல சொந்த வீடு வாசல்களை ஏற்படுத்தி தாரும், சரீர சுகத்தை தாரும், பலனை தாரும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எனக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் தாரும், என்னை கனப்படுத்தும், என்னை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரிடத்தில் கேட்க கேட்க கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் பவுல் சொன்னது போல நீங்களும் சொல்லுவீர்கள், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் அடைந்திருக்கிறேன். யோபுவினுடைய வீட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது போல தேடி விசாரித்தாலும் உங்கள் வீட்டில் குறைவை காண மாட்டீர்கள். கர்த்தர் அவ்விதமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்க வல்லவர். எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். இன்றைக்கு நீங்கள் கேட்டால் உங்கள் குடும்பத்தை கூட சகலவித நன்மைகளாலும் அவர் நிரப்புவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நிரப்புவார். உங்களுடைய சகல பகுதிகளும் கர்த்தருடைய கரத்தினால் தொடப்படும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறதை உங்கள் கண்கள் காணும். சாபமாய் இருந்தது போல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னது போல சாபமாய் இருந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாய் காணும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நமக்கு தேவையான விடாமுயற்சி எங்கே? அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்போஸ்தலர் 12 அதனுடைய 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காவல் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். 11 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் படிச்சீங்கன்னா பேதுருவை தேவன் விடுதலையாக்கி அந்த வீட்டின் கதவை தட்டுகிற நிமிஷம் வரைக்கும் அவர்கள் ஜெபிக்கிறத நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா, ஜெபிக்கிறத நிறுத்தவே இல்லை. 12ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கம் ஏரோதுவினுடைய உபத்திரவம், 12வது அதிகாரத்தினுடைய முடிவு பேதுருவுக்கு விடுதலை, ஏரோதுவுக்கு அழிவு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான கருத்து என்ன? சிறையிருப்பு இருந்து விடுதலை வருகிறது வரையிலும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. சில சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம் சிறைப்பட்டிருக்கலாம். மனிதர்களுடைய வஞ்சனைகளினால் சில பகுதிகள் சிறையிருப்பப்பட்டிருக்கலாம். சாத்தானுடைய தந்திரத்தினால் சிறையிருப்புகள் வந்திருக்கலாம். எப்படி வேண்டுமென்றாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் வந்திருக்கலாம். வியாதியாகிய சிறையிருப்பு, பலவீனமாகிய சிறையிருப்பு, போராட்டமாகிய சிறையிருப்பு, எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த சிறையிருப்பை தேவன் அனுமதித்தது உண்மையானால் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? பைபிள் முழுவதும் நீங்க பாருங்க, ஆண்டவர் அனுமதித்த சிறையிருப்புகள் எல்லாம் தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டப்போ அவர்கள் சிறையிருப்புகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். இஸ்ரவேலர்களுடைய சிறையிருப்பு எல்லாம் காரணத்தோடு வந்த சிறையிருப்பு, எதுவுமே காரணம் இல்லாமல் சிறைப்பட்டு போகவில்லை. அவர்கள் எல்லாம் காரணத்தோடு தான் சிறைப்பட்டார்கள். அதை நான் இப்ப பேச விரும்பல. நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை சிறையிருப்புகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகளை திருப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்க சிறையிருப்புகளை திருப்ப யாரையாகிலும் ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் யாராகிலும் ஒரு மனுஷனை எழுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எரேமியாவினுடைய வாயினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி கர்த்தர் கோரேசு என்கிறதான ராஜாவை எழுப்பினது உண்டானால் உங்கள் சிறையிருப்பில்
அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க தேவ மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். எதிர்பாராத நேரத்தில் உங்கள் சிறையிருப்புகள் நீங்கி போய்விடும். எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். எதிர்பாராத நேரத்தில் உங்கள் கட்டுகள் உடையும். எதிர்பாராத நேரத்தில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கும். எதிர்பாராத நேரத்தில் அஸ்திமாரங்களை கர்த்தர் குலுக்குவார். எதிர்பாராத நேரத்தில் கலர வேண்டிய கட்டுகளை கர்த்தர் கலற்றி போடுவார். விடுதலை அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமாய் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை நகைக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய வல்லமை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய செயல்கள் நின்று போகவில்லை. கர்த்தருடைய கிரியைகள் இவ்வளவு தானோ? இல்லை, இல்லை. கர்த்தருடைய கை குறுகல்ல. இன்றைக்கு முன் சிறை இருப்புகளை திருப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். வேதனையோடு வாழ்கிறாயா? சிறையிருப்பிலே கண்ணீரோடு வாழ்கிறாயா? சிறையிருப்பிலே மனிதர்கள் உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களா? சிறையிருப்பிலே உன் பிராணன் உனக்கு அதிக வேதனையான ஒன்றாய் இருக்கிறதா? விலங்குகளால் ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா? பலவீனங்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா? இந்த ராத்திரி வேளை ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது உன் சிறையிருப்புகளை ஒரு நொடி பொழுதுல உன் ஜீவியத்தை விட்டு மாற்றி சொப்பனம் காண்கிறது போல உன்னை அற்புதமாய் விடுதலை ஆக்குகிறதற்கு என்னுடைய கர்த்தர் வல்லவர். விசுவாசிக்கிறவனின் மேல் கர்த்தருடைய வல்லமை பாயுது. சில கட்டு உடையுது. சில போராட்டங்கள் இப்பொழுதே 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 விலகி போகிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த சில மாற்றம், எதிர்பார்த்து கொண்டிருந்த சில மகிமையான கிரியைகளை இந்த ராத்திரி உன் குடும்பத்துக்குள் கர்த்தர் செய்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாளைக்கல்ல, இன்றைக்கே இன்றைக்கே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி போ. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறதை உன் கண்கள் நிச்சயமாய் காணும். ஹalleluya. ஷபஹா ரக்கதரகமனா ஹந்தல் அஸ்மனா கபௌரியால் கபர்யா கபரா. ஹalleluya. சிறையிருப்புகள் என்றைக்கும் இருப்பதில்லை. சிறையிருப்பிலிருந்து விடுதலை உண்டு. சிறையிருப்பிலிருந்து மாற்றம் உண்டு. சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். தற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல உன்னுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புவார். ஹalleluya. சொப்பனம் காண்கிறது போல நீ அறியாத நேரத்தில், அறியாத வழிகளில், அறியாத நபர்களை கொண்டு உன்னை விடுதலை ஆக்குவார். உன் கட்டுகள் நிரந்தரமானது அல்ல. ஆமென். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பார். உன் கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். நீ விடுதலை அடைவாய். உன் வாய் இன்பமானவைகளை பேசும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றுவார்? எத்தனை பேர் நம்புகிறீங்க? சிறையிருப்பு அனுமதிக்கப்பட்டது உண்மையானால் சிறையிருப்பிலிருந்து விடுதலையும் கட்டாயம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போன போது எரேமியாவை கொண்டு சொன்னார், அவர்களை இடிப்பதற்கு நான் எவ்வளவு கவனமாயிருந்தேனோ அதே போல் அவர்களை கட்டுவதற்கும் நான் கவனமாக இருப்பேன். அல்லேலூயா. உங்களை அப்படியே பாழாய் போன ஸ்தலமாக கர்த்தர் விட மாட்டார். உங்களை திரும்ப கட்டி எழுப்புவார். சகரியாவை கொண்டு சொன்னார், எருசலேமின் மேல் திரும்ப அளவு நூல் பிடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் கட்டி எழுப்புகிறதுக்கு முதல் செய்கிற வேலை கர்த்தர் தம்முடைய அளவு நூலை அவன் மேல் பிடிக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இடிக்கப்பட்டு கிடக்கிற இடத்தை கர்த்தர் இன்றைக்கு கட்ட ஆரம்பிக்கிறார். இடிக்கப்பட்ட சில பகுதிகளை கர்த்தர் கட்ட ஆரம்பிக்கிறார். அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? ரட்சிப்பின் அனுபவங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? ஆவிக்குரிய அனுபவங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி உங்களை முன்னிலைமையில் மேலாக முந்தின சீருக்கு ஒத்த நற்சீரை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 126 சங்கீதம் 1-2 வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கவனிங்க, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அப்படித்தான் இருக்கும். இது என்ன கனவா இருக்குதா அப்படின்னு தான் நினைப்போம். பக்தனாகிய பேதுருவை விடுவிக்கும் பொழுது கூட பேதுரு உண்மையா நடக்குதுன்னு அவர் நம்பல, தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தானாம். அப்போஸ்தலர் 12:9 நினைக்கிறேன், கொஞ்சம் வாசித்து பாருங்க.
மனிதனால் செய்யப்பட்டவைகள் மெய் என்று அறியாமல் என்ன நினைச்சானா? தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைச்சானா. இப்ப சொல்றீங்களா? புதிய ஏற்பாட்டில் கூட சிலரை கர்த்தர் விடுதலை ஆக்கினதை அவர்களால் நம்ப முடியல. அவர்கள் சொப்பனம் காண்கிறது போல, தரிசனம் காண்கிறது போல அவர்கள் நினைத்தார்களாம். இந்த ராத்திரியிலாவது பரிசுத்த ஆவியினுடைய காலத்தில் அப்படி ஒரு கிரியை நடக்கக்கூடும் என்றால், நான் தூங்கி எழும்புகிறதுக்கு முன்னே எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறதுக்கு வல்லவர்னு எத்தனை பேர் இந்த ராத்திரி விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிடம் கை கொட்டி கர்த்தரை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த ராத்திரி எனக்கு ஒரு அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவர். இந்த ராத்திரி எனக்கு ஒரு விடுதலை தர என் இயேசு வல்லவர். இந்த ராத்திரி என் குடும்பத்துக்குள் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய இயேசு வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். என் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலைகளை தர தேவன் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. ஷிபா கரா கமனா கத கமனா கத்துடாமனா ஆத்மனா கபாலா. உன்னை விடுவிக்க மனிதன் இல்லாமல் போகலாம், உன்னை விடுவிக்க யாரும் இல்லாமல் போகலாம். உன் கண்ணீரை காண்கிற கர்த்தர், உன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் பரலோகத்தில் இருந்து ஒரு தூதனை அனுப்பியாகிலும், ஒரு தூதனை அனுப்பியாகிலும் உன்னை விடுவிப்பார். எசேக்கியாவுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்தார். ஆமென். பேதுருவுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு விட ஒரு தூதன் இறங்கி வந்தார். ஆமென். உனக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஹalleluya. நீ எதிர்பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து கர்த்தர் உதவிகளை தருவார். அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து உனக்கு அற்புதத்தை செய்வார். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். நீ வெட்கப்படுவதில்லை. ஷரகத ரபா கரா ஹதஹமனா அல்பஹமனா ஹத்துர் அல்பஹமனா பிரைடல் கபாரியால் பரஹத்து நாரபா. நல்ல கைதட்டி வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை துதிச்சு விடுதலை உண்டாகட்டும். உன் புத்தி மண்டலங்களில் கிருபை வெளிப்படட்டு. உன் ஸ்டடீஸ்ல கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டு. ஆமென், ஹalleluya. புத்தி மண்டலங்களின் சிறையிருப்புகள் உடையவனாக படிப்பதற்கு கிருபை உண்டாகட்டு. எதிர்காலங்களுக்கு கிருபை உண்டாகட்டு. எதிர்காலங்களை நாசமாக்குவதற்கு திட்டம் பண்ணுகிற அந்தகாரத்தினுடைய சக்திகள் இன்றைக்கு தகர்க்கப்படுவதாக. குடும்பங்களை கடனுக்குள் அகற்றப்படுத்தி வைத்திருக்கிற மந்திரிக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், ஏவலின் கிரியைகள், அசுத்த ஆவிகளினுடைய வல்லமைகள், தரித்திர ஆவிகள் இப்பொழுதே உடையவதாக. Praise God. Hallelujah. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சொப்பனம் காண்கிறது போல ஆண்டவர் விடுவிக்க காரணம் என்ன? 137ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படித்தால் அவர்கள் எல்லாரும் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் அழுதார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? நானும் அழுது ஜெபிப்பேன், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென். உங்கள் சிறையிருப்புகள் மாறும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பைபிள் சொல்லுது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து என்ன செய்தோம்? அழுதோ. அழுகையாக்கும் அநேக இடத்துல அற்புதம் செய்கிறது. குறிப்பாக நான் இதை சகோதரிமார்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இந்த கிருபை ரொம்ப ஜாஸ்தியாக்கும். எங்களுக்கு சுட்டு போட்டாலும் சீக்கிரம் ஒன்று அழுக வராது, வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நீங்க அப்படி இல்லை, நினைத்தால் அழுவோம். அப்படி கிருபை உள்ளவர்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது பலவீனம் அல்ல. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறதுக்கு எந்த புருஷனாலேயும் முடியாது. யார் தான் கட்டணும்? சொல்லுங்க சொல்லுங்க. மனைவிகள் தான் கட்டணும். அந்த மனைவிகள் கட்டுறதுக்கு ஒரு கிருபையாக்கம் கண்ணீர் என்கிற போராயுதம். கண்ணீர் வடிக்கிற எந்த ஸ்திரீயும் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறுவாள். ஏன்னா ஆண்டவர் எந்த இடத்தையும் கிராஸ் பண்ணி போக முடியும். ஒரு இடத்தை மட்டும் அவரால் கிராஸ் பண்ணி போக முடியாது. அது மனிதன் அழுகிற இடம். கண் பார்வை இல்லாத குருடன் அழுதான், இயேசு நின்றார். யாக்கோபு அழுதான், இயேசு நின்றார். ஆகார் அழுதாள், கர்த்தர் அவரை விசாரித்தார். யோபு அழுதார்,
கர்த்தர் அவரை தேடி வந்து பேசினார். தாவீது அழுதார். அவருடைய வாழ்வில் பயங்கர அற்புதங்கள் நடந்தன. வேதத்தில் அழுத ஆண்களும் சரி, அழுத பெண்களும் சரி, கர்த்தரிடத்தில் இந்த நன்மை பெறாமல் போகவே இல்லை. ஆகவே நீங்கள் தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தால் உங்கள் சிறையிருப்புகளை எல்லாம் முற்றிலுமாய் மாற்றிவிட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் போய்விட்டது. ஒரு வார்த்தையை கூட சொல்லி ஆண்டுடைய வசனங்களை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 முதல் 28 வரை உள்ள வேத வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 முதல் 28 வரை உள்ள வேத வசனங்கள். அங்கே நீங்கள் கவனித்தால், கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். அவளுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. முதலாவது, சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, ரெக்கமெண்டேஷனும் தோத்து போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெக்கமெண்டேஷன் தோற்று போன உடனே சரி, சீசர்கள் சொல்லி ஏன் நடக்கல, இனியா நடக்க போகுது அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம். கானானிய ஸ்திரியை பாருங்க, என்னதான் சீசர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தோத்தாலும் அவள் டைரக்டா கர்த்தரிடத்தில் போய் பேசுகிறாள். ஆண்டவரே, என் மகளுக்கு இரங்கும். இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். அவள் உடனே சொல்றாள், மெய்தான் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பிள்ளைகள் அல்ல நாய்க்குட்டிகள் தான் தின்கிறார்கள். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல? புரிகிற மாதிரி சொல்றேன், அப்ப விளங்கும். இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார் இல்லையா? அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை விசுவாசித்து வந்து எத்தனை அற்புதங்களை அவர்கள் கேட்டிருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயம் செய்திருப்பார் இல்ல? அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்யவும் இல்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. விசுவாசித்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றிருப்பாங்க. இப்ப கானானிய ஸ்திரீ சொல்றா, அவன் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளாம, தெய்வம்னு விசுவாசிக்காம, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதங்களை எல்லாம் உதறி தள்ளினானுகல்ல, அதை கீழே விழுந்த துணிக்கையை போல அற்பமா எண்ணினானுகல்ல, அவனுங்க உதறி தள்ளுகிற அந்த அற்புதத்தில் எவனாவது ஒருத்தன் விசுவாசித்திருந்த அவனுக்கு செஞ்சிருப்பீர்ல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களில் ஒன்றை இந்த நாய்க்குட்டிக்கு செய்வீராக. உடனே தான் ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயே உன் விசுவாசம், சத்தமா சொல்லுங்க, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கானானிய ஸ்திரீ துரத்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினப்போ ஆண்டவரால் மனது இறங்கி ஒரு அற்புதம் செய்யக்கூடும் என்றால் உங்கள் பலவீனங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும், சோதனைகள் நீங்கும். கர்த்தர் பரிபூரண சுகம் உங்களுக்கு தந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு வல்லமை உள்ளவர். பைபிள் சொல்லுகிறது, அவர் சகல நோய்களையும் உன்னை விட்டு நீக்குவார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லவர், எல்லா பலவீனங்களையும் நீக்க வல்லவர். உங்களுக்கு அற்புதம் செய்வார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவதாக, லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே அங்கே ஒரு விடாமுயற்சியை பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே ஒரு உவமையை அங்கே சொல்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்திலே அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி, ஒரு ஏழை விதவை இவர்கள் இருந்தார்கள். இந்த ஏழை விதவை அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியின் இடத்துல போய், எனக்கு வழக்குக்கு, எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற வழக்குக்கு நியாயம் செய்யணும்னு கேட்குறாங்க. அந்த மனுஷன் ஓயாமல் இந்த ஸ்திரீ தொந்தரவு பண்ணுறதை பார்த்துட்டு சொல்கிறான், நான் மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமாய் இருந்தும் இந்த ஸ்திரீ என்னை ஓயாமல் தொந்தரவு பண்ணுறாளே, ஆகவே அவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டான் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்தபடியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில்
நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம விடாமுயற்சியாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், நமக்கு இருக்கிற எல்லா வழக்குகள், எல்லா பிரச்சனைகள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நமக்கு அநியாயம் செய்கிறவர்கள், நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் எல்லாருக்காக நம்ம வழக்காடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நியாயம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். அவர் யார் தெரியுமா? நீதி உள்ள நியாயாதிபதி. அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? பதில் அளிக்கிறாராம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? எனக்காக கர்த்தர் வழக்காடுவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயால சொல்கிறார், தம் ஜனத்துக்காக வழக்காட போகிறவரும் நம்முடைய ஆண்டவர் வழக்காடுகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு பைபிள்ல, நம்முடைய இயேசு ரட்சகருக்கு பைபிள்ல ஒரு பெயர், அவர் நமக்கான வழக்கறிஞராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 1 யோவான் 2:1 தமிழ்ல இப்படி எழுதியிருக்கோம், நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் பரிந்து பேசுகிறார் அப்படின்னு இருக்கும். இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கு, அவர் அங்க பரிந்து பேசுகிறார். வாசிங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி இருக்கிறாரா? ஆங்கில பைபிளில் நீங்க படிச்சீங்கன்னா, we have an advocate with father, நமக்காக ஒரு வக்கீல் பிதாவினிடத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வழக்குகளை எல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு நல்ல வக்கீல் எனக்கு இருக்கிறார். எனக்கு நியாயம் செய்ய ஒரு நல்ல நியாயாதிபதி இருக்கிறார். ஆகவே மனிதர்களிடத்தில் நீங்க போய் போட்டி போடாதுங்க. மனிதர்களிடத்தில் நீங்க போய் உங்க நற்பெயரை கெடுத்துக் கொள்ளாதுங்க. உங்களை தூற்றுகிறவங்க தூற்றட்டும், உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் தீமை செய்யட்டும். நன்மை செய்து பாட அனுபவிக்கிறீர்களா? அனுபவிங்க, பரவாயில்ல. கொஞ்சம் காலம்தான், கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நியாயம் விசாரிப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் நீதிக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னதான் ஆகாபும் ஏசபேலும் மிகப்பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் பாவப்பட்ட ஒரு நாபோத்துக்கு தீமை செய்தப்போ கர்த்தர் விட்டாரா? இல்லை. என்ன தீமையை நாபோத்துக்கு செய்தார்களோ அதற்கு பதில் அப்படியே கர்த்தர் இந்த ஆகாபுக்கும் இந்த ஏசபேலுக்கும் செய்திருப்பார் என்றால், இந்த ராத்திரி வேளையிலும் சொல்லுகிறேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் நியாயம் பத்திரத்திலிருந்து கட்டாயம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளை நியாயம் செய்கிற கர்த்தரை தொடர்ந்து பிடியுங்கள், உங்களுக்கு நியாயம் செய்வார். விடாமுயற்சி உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஒன்றை நான் கேட்டேன், சத்தமா சொல்லுங்க, ஒன்றை நான் கேட்டேன். எத்தனை பேர் இன்றையிலிருந்து விடாமுயற்சியோட ஜெபிக்க போகிறீங்க? என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார்னு எத்தனை பேருக்கு இப்போ நம்பிக்கை வருகிறது? இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜி மேஜர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஆலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன். கர்த்தரின் வெளிச்ச ஜீவனின் பலனோ கிருபையாய் ரட்சிப்போமே.
அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, அம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். அம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். 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 காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஷகரா தாக்கரி மிகந்தனமா ஆத்மன கமல கத கமரியா கமலா. விடா முயற்சிக்கு பலன் உண்டு, இடைவிடாத ஜெபத்துக்கு பதில் உண்டு. இரவும் பகலும் கூப்பிடுகிற காரியத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். இரவும் பகலும் கர்த்தரை தேடுகிற காரியத்திலே உங்கள் காரியம் வாய்க்கும், உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது, உங்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும். சகாயம் பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. இரக்கம் பாராட்டுகிற கண்மலை உங்களுக்கு உண்டு. அதிசயம் செய்கிற தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கைதட்டி நல்ல வாயை திறந்து அற்புதம் செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க.